வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புகழ்ச்சி என்னும் போதை. கதைக்குள்ள போலாமா? கிருத்திகா, நாங்களாம் இன்னைக்கு டி நகர் போறோம்டி, எங்க கூட நீயும் வரியா என்று கேட்டாள் பவானி. இல்லடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். ஆமா, என்ன திடீர்னு டி நகர்ல? எங்க போறீங்க? ஒன்னும் இல்லடி, நம்ம ராதிகாவுக்கு நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, அதுக்காக அவளை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போறோம். இப்பவே கூட்டிட்டு போய் ஃபேஷியல் அது இதுன்னு பண்ணாதானே அன்னைக்கு பார்க்க நல்லா இருப்பா என்று சிரித்தாள் ஸ்வேதா. இதை கேட்டு அனைத்து பெண்களும் சிரித்தனர். ஆமா ஆமா, அது என்னவோ சரிதான், நமக்கெல்லாம் இப்படிதான் மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணணும், இல்லைன்னா வரவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம கிருத்திகா போல அழகா இருந்தா கூட பரவாயில்ல என்று சினிங்கினாள் பாவனி. ஏய், என்ன ஏண்டி வம்புக்கு இழுக்கிறீங்க என்று சிரித்தாள் கிருத்திகா. வம்புக்கு என்னடி இழுத்தோம், இருக்கிறதானே சொல்றோம். உனக்கு இருக்கிற அழகுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டியான்னு அவன் காத்துட்டு இருக்க மாட்டானா என்றாள் வேதா. அவளுக்கு என்னடி, சின்ன வயசுல இருந்தே காரு ஏசி ரூம்னு நல்லா வசதியா பிறந்து வளர்ந்தவ. அவங்க அப்பா கொடம்பாக்கத்துல பெரிய ஜவுளி கடை வச்சிட்டு இருக்காரு. அது மட்டுமா, இன்னும் நிறைய பிசினஸும் பண்றாரு. அதுக்கெல்லாம் இவதான் ஏக வாரிசு. அதனால எந்த கஷ்டமும் இல்ல. அழகா கார்லயே காலேஜுக்கு வர்றதும் போறதுன்னு இருக்கா. அப்புறம் ஏன் அழகா இருக்க மாட்டா என்றாள் பவானி. அதெல்லாம் ஒன்னே இல்லடி, அவ இயற்கையாவே அழகுதான். பணத்துக்கும் அழகுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? அழகுன்றது அவ கூடவே பிறந்தது தானே. இவ்வளவு அழகுக்கு எவன் சொந்தக்காரன் ஆக கொடுத்து வச்சிருக்கானோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டே சிரித்தாள் ஸ்வேதா. ஏய், அவளுக்கு என்னடி, அவ அழக பார்த்து மயங்காதவங்க யார் இருப்பா? இவ பார்த்துதான் செலக்ட் பண்ணணும் என்று பாவனி கூற, இதுவரை பெருமையோடு பூரித்திருந்த கிருத்திகாவின் முகம் டக்குன சுருங்கியது. என்னடி கிருத்திகா, என்னாச்சு, திடீர்னு டல்லாகிட்ட என்று கேட்டாள் ஸ்வேதா. அனைவரும் அவளை உற்று பார்த்தனர். நீங்க சொன்னீங்களே என் அழக பார்த்து மயங்காதவங்க யாரும் இல்லைன்னு, அது என்னவோ இதுவரை அப்படிதான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கறவங்களும், எங்க சொந்தக்காரங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளவு ஏன் புதுசா என்ன பாக்குறவங்க கூட என் அழக பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. வேணும்னே என்கிட்ட பேச வர்றதுக்காகவே ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஆனா ஆனா என்னடி, எங்க ஜவுளி கடையில புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்காண்டி. அவன் பேரு குமார். ஏதோ மதுரை பக்கத்துல சின்ன கிராமத்துல இருந்து வந்தானா. பெருசா ஒன்னும் படிக்கல, 10வது தான் படிச்சிருக்கான். அவன் பாவம் ஆனாத அது இதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அவன் வந்து சேர்ந்து 3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நல்லா நைஸ் பண்ணி கையில போட்டுக்கிட்டான். இத்தனைக்கும் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டான், ஊமை கட்டான் போல இருப்பான். ஆனா மாடு போல வேலை செய்வான். எங்க அப்பா சொல்ற வேலையே இல்ல, அவரு நினைக்கிறத கூட எடுத்து அப்படியே கொடுப்பான். அதுதான் எங்க அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆபீஸ் பைய அவனை வேலைக்கு சேர்த்தவரு இப்ப அவனை கூடவே வச்சுட்டு சுத்துறாரு. எங்க அப்பாக்கு பிஏ போல ஆகிட்டான். ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இனிமேலும் நீ இங்கதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா கிட்டயும் இனிமே இவனும் நம்ம வீட்டுல ஒருத்தன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப அவனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலடி. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றனா, நான் எங்க கடைக்கு போனா எல்லாரும் என்கிட்ட ஏதோ சாக்கு வச்சுட்டு வந்து வந்து பேசுவாங்க. அவ்வளவு ஏன் எங்க கடை மேனேஜருக்கு என்னை பார்த்தா ஒரு கண்ணு, வேணும்னே வந்து வழிவான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் அவனை கண்டுக்க கூட மாட்டேன். ஆனாலும் அவன் என் பின்னாலேயே சுத்துவான். என் பார்வை அவன் மேல படாதன்னு காத்திருப்பான். ஆனா இந்த குமாரு என்ன சட்டை பண்றதே இல்லடி. நானா அவனை கூப்பிட்டு எதனா வேலை சொன்னாலும் நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு பேசாம போயிடுவான். என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டான், தலைய குனிஞ்சுக்கிட்டு தான் நிப்பான். அது போல வீட்டுக்கு வந்தாலும் எங்க அம்மா வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டே இருந்துருவான். அவனுக்கு எதனா வேணும்னா கூட கேட்க மாட்டான். அதுவும் நாங்க இருந்துட்டா சுத்தம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க எரிச்சலா இருக்கும். சரி, ஒருவேளை அவன் நம்மளை பார்த்து பயப்படுறானோ என்னவோன்னு நானா அவனை கூப்பிட்டு எதனா பேசினாலும் சரி மேடம் அப்படின்னு அந்த 2 வார்த்தை தான் அவன் வாயில இருந்து வரும். மத்தபடி எதுவும் பேச மாட்டான். அடப்பாவி, இது என்னடி கூத்து? ஊரே உன்னை பார்த்து உன் அழக பார்த்து ஆச்சரியப்பட்டு புகழ்ந்து தள்ளுது. ஆனா இந்த பையன் உன்னை சட்டை கூட பண்ண மாட்டேன்றானா? அவன் மனுஷன் தானா இல்ல ரோபோட்டா என்று சிரித்தாள் ஸ்வேதா. அது தாண்டி எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவன் சரியான திமிரு பிடிச்சவன். அதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் என்று பல்லை கடித்தாள். இருக்கலாண்டி, அவன் பார்க்க எப்படி இருப்பான் என்று கேட்டாள் வேதா. அவனுக்கு என்ன, நல்லாதான் இருப்பான். அவனை மட்டும் யாராவது ப்ரொடியூசர் பார்த்தா
படத்துல ஹீரோவா நடிக்க அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க என்று முகத்தை திருப்பினாள். ஆ, அப்படி சொல்லு. அதுதான் அவன் யாரையும் சட்டை பண்ணல போல இருக்கு என்று சிரித்தாள் ஸ்வேதா. ஆமாண்டி, இருக்கும் இருக்கும் என்று அனைவரும் சிரிக்க கிருத்திகா ஏதோ யோசித்துக் கொண்டே அமைதியாக எழுந்து கொண்டாள். அன்று மாலை அவள் தங்களது ஜவுளி கடைக்கு செல்ல எதிரே வந்த மேனேஜர் ராஜு ஓடி வந்து பவ்யமாக அவளை அழைத்து சென்றான். எப்பொழுதும் அவனை ஏறெடுத்தும் பார்க்காத கிருத்திகா அவனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். ராஜுவிற்கு மனதில் உற்சாகம் பொங்க சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த ட்ரெஸ் உங்க கலருக்கு நல்லா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் பண்ணா உங்களுக்கு பேரோட சேர்த்து புகழும் குவியும். அது போல ஐடியா இருந்தா சொல்லுங்க மேடம். என் ஃப்ரெண்டே மாடலிங் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்களுக்காக சொல்லி விடுறேன். ஆனா அப்போ நீங்க என்னதான் உங்க மேனேஜரை வச்சுக்கணும் என்று வழிந்தான். கிருத்திகாவின் முகத்தில் சிரிப்பு வரவில்லை. அவள் அமைதியாக மேனேஜர் அறைக்கு சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள். என்ன மேடம், ஏதோ டல்லா இருக்கீங்க போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் சென்று பவ்யமாக எதிரே நின்றான். ஒன்னும் இல்ல ராஜு, உங்களால எனக்கு ஒரு வேலை ஆகணும் என்றாள் மெதுவாக. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்னன்னு சொல்லுங்க, அது எதுவா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டுறேன் என்று உற்சாகமாக கூறினான். அவனை ஏற இறங்க பார்த்து கொண்டே, நானும் அதுக்காக தான் உங்களை அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணேன். இது நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ராஜுவிற்கு மேலும் உற்சாகம் பற்றி கொள்ள, சொல்லுங்க மேடம், எதுவா இருந்தாலும் நீங்க என்ன நம்பி சொல்லலாம். நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் என்றான். சரி, முதல்ல இத சொல்லுங்க, அந்த குமார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். யாரு மேடம்? அந்த புதுசா வந்து சேர்ந்திருக்கானே அவனையா என்று கோபத்தோடு கேட்டான். ஆமா, அவனை பத்தி ஏமட என்கிட்ட கேக்குறீங்க? நானே அவன் மேல சரியான கடுப்புல இருக்கேன் என்று பல்லை கடித்தான். அவன் முகம் சிவந்து போனது. அதை கவனித்த கிருத்திகா, ஏன் அவர் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? பின்ன என்ன மேடம், சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா நம்பி சொல்றேன். பரவாயில்ல சொல்லுங்க மேடம். அவன் இங்க வந்ததுல இருந்து நம்ம முதலாளி என்ன கண்டுக்கிறதே இல்ல. என்னவோ அவன் தான் பெரிய இவனாட்டம் அவனையே கூட வச்சு சுத்துறதும் அவன்கிட்ட ஐடியா கேட்கறதும் எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம். நான் இங்க வந்து சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து நடுங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நேத்து வந்த அந்த ஆளுகிட்ட நான் போய் நின்று யோசனை கேட்கணுமா? அப்படி என்னதான் அவன் சொக்குப்பொடி போட்டு முதலாளிய மடக்கினான்னு தெரியல. விட்டா அவனை இன்னொரு புள்ளையா தத்தெடுத்துப்பார் போல இருக்கு. மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் எதிர்க்க உங்க அப்பா உங்களையும் டம்மி ஆக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று மெலிதாக கூறினான். தெரியும் தெரியும், எனக்கும் அதுதான் ஆத்திரம். அதுவும் இல்லாம அவ என்ன மதிக்கிறதே இல்ல என்று கோபத்தோடு கூறினாள். ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? மேடம், நீங்க ஊன்னு சொல்லுங்க. அவன் மேல எதனா திருட்டு பட்டம் கட்டி. ராஜு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் பண்ணா அவன் ஈஸியா தப்பிச்சுப்பான். அவன் கொஞ்சம் புத்திசாலி. அதுவும் இல்லாம எங்க அப்பா அதெல்லாம் நம்ப மாட்டாரு. பின்ன ஆளிய தீத்துடுவா மேடம் என்று வீராப்பாக கேட்டான். இல்ல, அவன் அழக காணாம செஞ்சிடணும். அதனால தானே அவனுக்கு இவ்வளவு கர்வம். ஆமா மேடம், அது என்னவோ உண்மைதான். அவனுக்கு தான் ரொம்ப அழகுன்ற திமிரு இருக்கு. அதனாலதான் ரொம்ப தெனாவட்டா இருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம். அவன் முகத்துல ஆசிட ஊத்தி அவன் முகத்தையே கோரமாக்கிடுறேன். என்ன உளறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதனால அவன் உயிருக்கே ஆபத்தானாலும் ஆகிடும். அப்புறம் என் எதிர்பார்ப்பே வீணாகிடும். அப்படி என்ன மேடம் நீங்க அவன் கிட்ட எதிர்பார்க்கறீங்க? அவன் தினம் தினம் என் எதிர்க்கவே கூனி குறுகி இருக்கணும். மிடுக்கா நடந்து போற அவன் கால செயல் எழுந்து போய் வீல் சேரே கதியா இருக்கணும். அப்படின்னா அவன் கை காலை உடைச்சு விட சொல்றீங்க, அதுதானே? ஆமா, ஏதோ ஆக்சிடென்ட் போல செட் பண்ணி அவன் காலை உடைச்சு போடுங்க. அவன் வீல் சேர் தள்ளிட்டு நடக்கட்டும். இங்க கம்பீரமா சுத்திட்டு இருக்கிறவன் வீல் சேர்ல உக்காந்தா போல வேலைய பார்க்கட்டும். அப்பதான் என்கிட்ட மரியாதையோட நடந்துப்பான் என்றாள். சரி மேடம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. பக்காவா செட் பண்ணி அவன் காலை உடைச்சு போட்டுறேன் என்று சிரித்தான் ராஜு. சரி, முதல்ல செய்யுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அது உங்க அக்கவுண்ட்டுக்கு இன்னைக்கே வரும் என்று கூறிவிட்டு தனது தந்தையை பார்க்க உள்ளே சென்றாள். அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல குமார் சண்முகத்திற்கு காஃபியை கொடுத்து கொண்டிருந்தான்.
உள்ளே சென்ற தனது மகளை பார்த்ததும் சண்முகத்தின் முகம் மலர்ந்தது. வாமா கிருத்திகா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா, என்ன திடீர்னு கடப்பக்கம் வந்துட்ட என்று கேட்டார். எல்லாம் ஒரு முக்கியமான வேலையாதான்ப்பா என்று அருகிருந்த குமாரி முறைத்தபடி கூறிக்கொண்டே எதிரே இருந்த சேரில் அமர்ந்தாள். என்னம்மா அது முக்கியமான வேலை? அது ஒன்றும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு போட்டுட்டு போக நம்ம கடையில ட்ரெஸ் எடுக்க வந்தேன். புதுசா எதுனா வந்திருக்காப்பா என்று கேட்டாள். வந்திருக்கோம்மா, அதெல்லாம் குமாருக்கு தான் தெரியும். ஏன்பா குமாரு, புதுசா எதுனா டிசைன் வந்திருக்கா என்று கேட்டார். வந்திருக்கியா? நேத்து தான் வந்து இறங்கியிருக்கு, அதுல பாத்துக்கலாம் என்றான் குமார் பவ்யமாக. அப்ப சரி, அம்மாடி நீ குமார் கூட போ, அவனே உனக்கு எடுத்து காட்டுவான். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு போ என்று கூறிவிட்டு குமார் என்று திரும்பினார். அதற்குள் குமார் காஃபி கப் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். எனக்கு காஃபி பிடிக்காது என்று சுள்ளனை எரிந்து விழுந்தாள். தெரியும் மேடம், அதுதான் டீ கொண்டு வந்தேன் என்றான் குமார். கிருத்திகா அவனை முறைத்து கொண்டே பார்க்க சண்முகம் கலகலவென சிரித்து கொண்டு, பாத்தியா, அவன்கிட்ட நாம ஒன்னும் செய்ய முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும் என்று மீண்டும் சிரித்தார். அதனால தானே அவனுக்கும் இவ்வளவு திமிரு, என்னை மதிக்கிறதே இல்லை, எல்லாம் இந்த அப்பாவாலதான் என்ற மனதிற்குள் புலம்பிக் கொண்டே டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். குமார் அமைதியாக நின்றிருந்தான். 2 மணி நேரமாக அவள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ட்ரையல் ரூமில் போட்டுவிட்டு வந்து ஏதோ ஒன்று கூறிக்கொண்டிருக்க குமாரும் சலிக்காமல் அமைதியாக அவளுக்கு ஒவ்வொன்றாக காண்பித்துக் கொண்டிருந்தான். சே, என்ன டிசைன் இதெல்லாம், யாரை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தது, நீங்க தானா என்று எரிந்து விழுந்தாள். இல்ல மேடம் என்றான் துணிகளை மடித்து கொண்டு. அதுதானே, நீங்கன்னா இதுக்கும் மேல மட்டமா இருந்திருக்கும். சரி, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க என்று அங்கிருந்த மற்றொரு பெட்டியை காண்பித்தாள். மேடம், அது சீவ்லெஸ், அதுவும் உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டா அப்புறம் அம்மா எதனா சொல்ல போறாங்க. பேசாம நீங்க அழகா புடவையும் எடுத்துக்கோங்களேன். இப்ப நிறைய பட்டுப்புடவை வந்திருக்கு, உங்களுக்கும் நல்லா இருக்கும், அம்மாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று தலையை குனிந்து கொண்டே கூறினான். இதுவரை தன்னிடம் ஒரு வார்த்தையும் பேசாதவன் இப்பொழுது பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவன் மீது இருந்த கோபம் அவளுக்கு குறையவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாத, இந்த ஐடியா சொல்ற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், எங்க அப்பா கிட்ட வச்சுக்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருந்தாலும் நான் அதுதான் போட போறேன் என்று அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அன்று காலை அவள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஃபங்க்ஷனுக்கு புறப்பட அவளது தாய் மீனாட்சி அவளை பார்த்து அதிர்ந்து போனாள். ஏய், என்னடி இது ட்ரெஸ், என்னவோ அறகுறையா சின்ன பசங்களுக்கு போடுறது போல நீ போட்டுட்டு வந்து நிக்கிற. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதெல்லாம் காத்துல பறக்க விடுறது போல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு போனா அப்புறம் எல்லாரும் பணத்துமர்ல பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருன்னு ஏமுகத்துலதான் காரி துப்புவாங்க. பேசாம அதை கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா புடவையை கட்டிட்டு போ, இல்லனா நல்ல சுடிதார போட்டுட்டு போ என்றாள். காலை டிஃபன் சாப்பிட வந்த குமார் அமைதியாக கிருத்திகாவை பார்த்தான். நேற்று நான் சொன்னது சரியாக போய்விட்டதா என்பது போல் அவன் பார்வை இருந்தது. இதை கவனித்த கிருத்திகாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வர, அம்மா, இப்ப இதுதான் ஃபேஷன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வீடியோ கால்ல இந்த பார்த்துட்டு எப்படி பாராட்டாங்க தெரியுமா? ஏற்கனவே நீ அழகு, இனி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா இன்னும் அழகா இருப்பன்னு சொன்னாங்க. ஆமாடி, எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லிதான் உன்னை உசி பேத்துறாங்க. அவங்க என் கையில மட்டும் கிடைக்கட்டும் பாரு, அப்புறம் பேசிக்கிறேன். பேசாம இதெல்லாம் கழட்டி போட்டு குடும்ப பொண்ணா லட்சணமா உடம்ப மூடுறது போல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போ. முடியாதுமா, என்னோட அழக நான் எக்ஸ்போஸ் பண்ணி தான் அவன், எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்றதுதான் பிடிச்சிருக்கு, அப்பதான் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, என்னை பாராட்டுவாங்க என்று கூறினாள். இத மட்டும் நீ போட்டுட்டு போன அப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது என்று கையில் இருந்த சட்னியை அவள் ட்ரெஸ்ஸில் கொட்டினாள் மீனாட்சி. அம்மா, என்ன செய்யறீங்க என்று குமார் அதிர்ந்து எழுந்து கொண்டான். ஏய், போது நிறுத்து, எங்க அம்மா என்னை எது வேணாலும் செய்வாங்க, நீ யார் அதை கேட்க? பிச்சைக்காரன் போல இங்க சாப்பிட தானே வந்த, பேசாம அந்த வேலையை பார்த்துட்டு போ என்று கத்தி விட்டு உள்ளே சென்றாள் கிருத்திகா. குமார் வேதனையோடு தலையை குனிந்து கொள்ள அவனை பரிதாபத்தோடு பார்த்த மீனாட்சி, தம்பி குமார், நீ ஒன்னும் சங்கடப்படாதப்பா, அவளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு என்று அவனை சமாதானம் செய்தாள். பரவாயில்லம்மா, இருக்கட்டும் என்று அமைதியாக கையை கழுவி கொண்டு சென்று விட்டான். மேலே சென்ற கிருத்திகா டென்ஷனோடு அமர்ந்திருக்க ராஜு போன் செய்து இன்றுதான் குமாருக்கு ஆக்சிடென்ட் செய்ய போவதாக கூறினான்.
இந்த செய்தி தீயாக கொதித்து கொண்டிருந்த அவளது மனதை சற்று குளிர்வித்தது. ஆனால் சவடால் பேசிய ராஜு செயலில் கோட்டை விட குமாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தப்பித்து போனான். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த கிருத்திகா அந்த கோபத்தை எல்லாம் ராஜு மீது காட்ட எண்ணி அன்று கடையில் அவனை ஏதோ சாக்கு வைத்து அனைவர் எதிரிலும் பலார் என்று அறிந்து விட்டாள். இதனால் ஆடிப்போன ராஜு கன்னத்தை பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். 2 நாட்களாக கிருத்திகா கோபத்தோடு இருக்க அன்று காலேஜ் முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த அவளை ஒரு கும்பல் வழிமறித்து அவள் மீது ஆசிட் முட்டையை வீச முயற்சி செய்தனர். அந்த சமயம் குமார் ஓடி வந்து அவர்களை அடித்து கிருத்திகாவை காப்பாற்ற இதற்குள் யாரோ போலீஸில் போன் செய்து விஷயத்தை கூற போலீஸ் வந்து அந்த கும்பலை பிடித்து விசாரித்தனர். அது ராஜுவின் வேலைதான் என்று தெரிந்ததும் கிருத்திகா ஆடி போனாள். 1 வாரம் சென்றது. கிருத்திகா இப்பொழுது மிகவும் அமைதியாகிவிட தனது அறையை விட்டு அவ்வளவாக வெளியே வராமல் காலேஜிற்கும் செல்லாமல் அமைதியாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். மீனாட்சியும் அவளிடம் எவ்வளவோ விசாரித்து பார்த்தும் கிருத்திகா அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். குமாரும் நடந்தது எல்லாம் சண்முகத்திடமும் மீனாட்சியிடமும் கூறாமல் அமைதியாக இருந்தான். அன்று காலை சண்முகமும் மீனாட்சியும் ஒரு திருமணத்திற்கு சென்றுவிட அன்று சாப்பிட வீட்டிற்கு வந்த குமாருக்கு பணியால் உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். அப்பொழுது கீழே வந்த கிருத்திகா அந்த பணியாளை அனுப்பிவிட்டு அவளை குமாருக்கு சாப்பாடு பரிமாற குமார் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்தான். இதுவரை அமைதியாக இருந்த கிருத்திகா இப்பொழுது அவளே அந்த மௌனத்தை கலைத்தாள். குமார், கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றாள் மெதுவாக. அவன் மெதுவாக திரும்பி நின்றான். குமார், அன்னைக்கு நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதோட உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் என்றாள் குரல் கம்ம. பரவாயில்ல மேடம் என்று கூறிவிட்டு அவன் திரும்ப, குமார் கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, அன்னைக்கு எப்படி சரியான நேரத்துல நீங்க என்ன வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினீங்க? அந்த ராஜுவ என்னைக்கு நீங்க அவனை கடையில வச்சு அடிச்சிங்களோ அப்பவே எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டான்னு. அதனாலதான் நான் உங்களை 2 நாளா உங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். குமார், அப்படின்னா? எனக்கு எல்லாம் தெரியும் மேடம். எனக்கு ஆக்சிடென்ட் செய்ய வச்சு என் காலை உடைக்க அவன்கிட்ட நீங்க பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணது, அவன் அதுல சொதப்பினது, அந்த ஆத்திரத்துல நீங்க அவனை அடிக்க அவங்கள ஆசிட் முட்டையை வீசி உங்க அழக பொசுக்க நினைச்சது எல்லாமே எனக்கு தெரியும் என்றான் அமைதியாக. கிருத்திகா அதிர்ந்து போனாள். குமார், நான் வந்து உங்களை என்றவள் தடுமாற, பரவாயில்ல மேடம், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை, ஆனா வருத்தம் மட்டும் இருக்கு. குமார், ஆமா மேடம், நீங்க என் மேல கோவப்படுறதுக்கும் இவ்வளவு ஆத்திரப்படுறதுக்கும் ஒரு விதத்துல என்னோட இந்த மௌனமும் நான் உங்களை கண்டுக்காம அலட்சியப்படுத்துறதும் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆமா குமார், ஆமா, ஊரே என்னை அழகி அழகின்னு என் அழக கொண்டாடுறாங்க. என்னை வசதியானவன்னு என்னை பார்த்து பயப்படுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, என்கிட்ட வலுக்கட்டாயமா வந்து பேசுறாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்னை மதிக்கிறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. அது ஏன்னு நான் எத்தனையோ நாள் குழம்பி தவிச்சிருக்கேன். இதனால உங்களை நிறைய வாட்டி டீஸ் பண்ணிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அப்பவும் நீங்க எதுக்கும் அசையாம இருந்தீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் நான் இப்படி என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவளை பரிதாபத்தோடு பார்த்த குமார், மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல குணம் கொண்டவங்க. ஆனா ஒரு குறையும் கூடவே இருக்கு. மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமா, புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த குணம்தான் உங்ககிட்ட இருக்கிற மைனஸ். எப்பவுமே நம்ம புகழ்ச்சிக்கு மயங்க கூடாது. அதுவும் பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் வேற்று மனுஷன் நம்ம அழக புகழணும்னு நினைக்கவே கூடாது. அது அவளை மட்டும் இல்ல, அவ குடும்பத்தையே பாதிச்சிடும். அப்படி பாதிக்கப்பட்டவன்ல நானும் ஒருத்தன் என்று கண்களை துடைத்து கொண்டான். குமார், என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்து அவனை பார்த்தாள் கிருத்திகா. ஆமா மேடம், மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் எங்களோடது. அங்க எங்க அப்பா சின்னதா ஒரு ஓட்டு வீடும் 2 ஏக்கரா நிலமும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஓட்டு வீட்டுல நானும் எங்க அப்பா அம்மாவும் ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க அப்பா படிக்கல, ஆனா எங்க அம்மா +2 வரை படிச்சிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அழகா பாராட்டாத ஆளே இல்ல. எங்க அப்பாவும் இதனால ரொம்ப பெருமைப்படுவாரு. அப்பதான்
எங்க ஊருக்கு சினிமா ஷூட்டிங் எடுக்க ஒரு கும்பல் வந்தது. எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி எங்க நிலத்துல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்ப அந்த ப்ரொடியூசர் எங்க வீட்டுல தான் வந்து உட்காந்து சாப்பிடுவாரு. அப்பெல்லாம் எங்க அம்மாவை பார்த்துட்டு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு அம்மானே உங்களை சொல்ல முடியாது, நீங்க மட்டும் படத்துல நடிச்சா இப்ப இருக்கிற ஹீரோயின் எல்லாம் காணாம போயிடுவாங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை உசுப்பேத்திட்டே இருப்பாரு. எங்க அம்மாவும் முதல்ல ஒன்னும் கண்டுக்கலனாலும் போக போக அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிட்டாங்க. படத்துல நடிக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு. அந்த ஆளும் அவனோட அசிஸ்டன்ட்டும் எங்க அம்மாவை அந்த அளவு உசுப்பேத்திட்டாங்க. உடனே எங்க அம்மாவும் அண்ணில இருந்து தன்னை அழகுபடுத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சி சுடிதார் வேணும்னு கேட்டு டவுன்ல இருந்து வாங்கி வர வச்சு போட்டுப்பாங்க. நிலத்துல வேலை பார்க்குற நமக்கு எதுக்கு பிள்ளை இதுலான்னு எங்க அப்பா கேலியா கேட்டாலும் எங்க அம்மாக்காக வாங்கி வந்து கொடுப்பாரு. ஏதோ எங்க அம்மா ஆசையாதான் இதெல்லாம் கேக்குறாங்கன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தவரு போக போக எங்க அம்மாவோட நடவடிக்கையை பார்த்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல எந்த வேலையும் பார்க்காம தன்னை அழகுபடுத்திக்கிறதும், அந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் நல்லா இருக்கேனா என்ன போட்டோ எடுங்கன்னு சொல்லி கேட்கறதும், அவரும் எங்க அம்மாவை விதவிதமா போட்டோ எடுத்து காட்டுறதும், வேணும்னே அவங்கள எதனா நடிக்க சொல்லி அதை படம் எடுக்கிறதும், அதை எல்லாருக்கும் போட்டு காட்டுறதும், அவங்கள எங்க அம்மாவை பாராட்டுறதுன்னு இருக்க. இதனால எங்க அம்மாவும் ரொம்பவே மாறிட்டாங்க. என்ன கூட கண்டுக்காம எப்ப பாரு ஷூட்டிங் நடக்கிற இடத்துலதான் இருப்பாங்க. இதனால ரொம்ப நொந்து போன எங்க அப்பா எங்க அம்மாவை கண்டிக்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. இதை பயன்படுத்தி அந்த ப்ரொடியூசர் எங்க அம்மா கிட்ட தன்னோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நாள் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பெரிய சண்டையா வரவே எங்க அம்மா, நான் சினிமால நடிக்க போறேன், என் அழக உலகமே பார்த்து பாராட்ட ஆசைப்படுறேன், எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை, என்னோட திறமைய நான் வெளி உலகத்துக்கு காட்டணும், அதை விட்டு உங்க கூட இருந்து கஷ்டப்பட நான் விரும்பல, உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவும் எவ்வளவோ தேடி பார்த்து வெறுத்துட்டாரு. நான் தவிச்சிட்டேன். தினமும் எங்க அம்மா புடவையை வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஊருக்குள்ள கௌரவமா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்த எங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரு காலத்துல பொறாமப்பட்டவங்கெல்லாம் எங்க அம்மாவை கண்டபடி பேசவும் எங்க அப்பாவை பார்த்து பரிதாபப்படவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அவமானம் தாங்காம எங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடும்பத்தை பார்க்காம என்ன கவனிக்காம எப்ப பாரு குடிச்சு குடிச்சு இருந்த வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டாரு. கடைசியா ஒரு நாள் அவரும் இறந்து போயிட்டாரு. நான் அனாதையா நின்னுட்டேன். ஊர்ல அங்க எங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு எப்படியோ 10வது வரை படிச்சேன். அப்புறம் அங்க இருக்க முடியல. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா இருந்தா அவளுக்கு ஆபத்துன்னு சொல்ற இந்த உலகம், வயசு பையன் தனியா இருந்தா அவனை பார்த்து இவன் எங்க ரவுடி பயலா இருப்பானோன்னு பயப்படும். அந்த பிரச்சனை எனக்கும் வரவே நான் அங்கிருந்து வந்துட்டேன். எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா கிட்ட கடைசியா வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அப்படி கஷ்டப்பட்ட காலத்துல வாழ்க்கை என்ன ரொம்ப பக்குவம் ஆக்கிடுச்சு. எங்க அம்மா மட்டும் அன்னைக்கு ஒழுக்கமா இருந்திருந்தா, எந்த புகழ்ச்சிக்கும் மயங்காம இருந்திருந்தா, எங்க அப்பாவும் ஒழுங்கா இருந்திருப்பார், எங்க குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். இந்நேரம் நானும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இருப்பேன். இப்படி சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் நான் கையேந்திருக்க மாட்டேன். அதனால தான் சொல்றேன் மேடம், பெண்கள் எப்பவுமே புகழ்ச்சிக்கு அடிமையாகவே கூடாது. அது ஒரு போதை. அந்த போதை அவங்கள மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி உள்ள எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். உங்களை முத பார்க்கும் போதே உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வந்தது. உங்களை சுத்தி எல்லாரும் உங்க அழகா பாராட்டுறதும் உங்களை புகழ்ந்து பேசுறதுன்னு செஞ்சாங்க. நீங்களும் அதுக்கு ஆசைப்பட்டீங்க. ஆனா இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் நான் அப்ப உங்ககிட்ட சொல்ல முடியல. சொன்னாலும் நீங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்க. அதனால தான் அமைதியா போயிட்டேன். கிருத்திகா அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள். பெண்கள் எப்பவுமே தன்னோட மன அழகை தான் காமிக்கணுமே தவிர உடம்பு அழகை காமிச்சு தன்னை வெளிப்படுத்திக்க கூடாது. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க யாரும் உங்க உடல் அழகை விரும்ப மாட்டாங்க, மனசுதான் விரும்புவாங்க. அது அழகா இருந்தாலே நீங்க உலகத்துல இல்லாத பேரழகியா தெரிவிங்க மேடம். அது போல யாரும் நம்மளை புகழணும், நம்ம அழகை பார்த்து பொறாமப்படணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது நம்மளால உருவாக்கப்பட்டதில்லை, அந்த ஆண்டவனால கொடுக்கப்பட்டது. ஆண்டவன் கொடுத்த எல்லாமே அழகுதான். இந்த உலகத்துல எல்லாருமே அழகுதான். இதுல நம்ம கர்வப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுவும் இந்த உடல் மண்ணுக்குள்ள போறது. இதுக்குள்ள இருக்கிற ஆன்மா அந்த ஆண்டவனுக்கு சொந்தமானது.
இந்த உடலுக்கு ஆசைப்பட்டு அந்த புனிதமான ஆன்மாவை நாம கெடுத்துக்க கூடாது, அதை அழியவிடக்கூடாது. இதை நான் ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்றேன் என்று கூறிவிட்டு அவன் செல்ல அவனை கையெடுத்து வணங்கி கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் கிருத்திகா. இத்துடன் புகழ்ச்சி என்னும் போதை கதை முற்றும். உங்களுக்கு ஆன எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.